எல்லாமே நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு நம்ம குட்டீஸ் கிச்சனில் முட்டை குழம்பு எப்படி செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன பார்க்கலாம் வாங்க. வீட்டில் அரைச்ச மசாலா பொடி தீர்ந்துச்சு, அதனால மசாலாம் அரைச்சி குழம்பு வைக்க போகிறோம். கடுகு இவ்வளோ, சோம்பு இவ்வளோ, அரிசி இவ்வளோ, சீரகம் இவ்வளோ, மிளகு இவ்வளோ, உளுந்து இவ்வளோ, மல்லி இவ்வளோ எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து இது இவ்வளோ, அது கடுகு இவ்வளோ, மிளகா வத்தல் இவ்வளோ எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். வதக்கணும். இது இப்போ எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு அரைச்சிக்கலாம். சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெயில் இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, காஞ்ச கருவேப்பிலை எங்கிட்ட இருக்குது. உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இவ்வளோ போட்டுக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. இப்போ நல்லா கிண்டிக்கலாம். இந்த அளவு நல்லா வறுத்துக்கலாம். அழகாக இது மாதிரி குண்டாக வரணும். இது மாதிரி நல்லா வர அளவுக்கு வறுத்துக்கலாம். வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயம் 1/4 கிலோ, பெரிய வெங்காயம் 2 கட்டி வச்சுக்கிறோம். தக்காளி 1/4 கிலோ கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். வெங்காயம் 2, தக்காளி 1/4 கிலோ நட்டு வச்சுக்கலாம். அதை எல்லாத்தையும் போட்டுக்கலாம். அம்மா வாசனை சூப்பராக இருக்குதும்மா. நல்லா கிண்டிக்கிட்டே இருக்குன்னா அப்போனா நல்லா வதங்கும். இஞ்சி வெள்ளைப்பூடு இவ்வளோ போட்டுக்கலாம். இது கூடயே போட்டுக்கலாம். நல்லா வதங்கவும் இறக்கி வச்சுக்கலாம். நல்லா ஆறட்டும். இப்போ நான் ஃபேன் போட்டுட்டோம். ஃபேன் போட்டு ஆற வச்சுக்கலாம். தேங்காய் இவ்வளோ எடுத்துக்கலாம். இதை கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். குழம்பு பத்தாம போயிடும். சரியா போயிடுமா? கொஞ்சம் நம்ம எடுத்துக்கலாம். சரி வச்சிரு. சரி, எல்லாத்தையும் மிக்ஸி சாலில் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த அளவு அரைச்சி எடுத்துக்கலாம். இட்லி சட்டி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் குழம்பு வைக்கிறதுக்கு. எங்கள்கிட்ட ரவுண்டாக சட்டி இல்லை, அதனால நாங்கள் இட்லி சட்டி வச்சுக்கிறோம். உங்கள்கிட்ட ரவுண்டாக சட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் வச்சுக்கலாம். கடுகு இவ்வளோ போட்டுக்கலாம். கடுகு பொடியும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அரைச்சி வச்சு மசாலா ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கிண்டிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். நல்லா இந்த அளவு தண்ணியாக இருக்கிற மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். உப்பு இவ்வளோ போட்டுக்கலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும். நம்ம இப்போ தேங்காவை அரைச்சிக்கலாம். அரைச்சி வச்சு தேங்காயை ஊற்றிக்கலாம். இந்த டைமில் உப்பு உரப்பு எல்லாமே சரியாக இருக்க பார்த்துக்கலாம். இப்போ செக் பண்ணுங்க, நீங்களும் எல்லாமே கரெக்டாக இருக்குது. உப்பு பத்தலை, நீங்கள் போட்டுக்கோங்க. முளை போட்ட உப்பு பத்தலை, இந்த அளவு போட்டுக்கலாம். இந்த அளவு குழம்பு நல்லா தண்ணியாக இருக்கட்டும். நம்ம முட்டை உடச்சி ஊற்றல கெட்டியாயிரும். இந்த அளவு தண்ணியாக இருந்தால் கரெக்டாக இருக்கும் குழம்பு ஊற்றி சாப்பிட்றது. இந்த அளவு குழம்பு கொதிக்கட்டும். இந்த அளவு குழம்பு கொதிக்கவும் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். கொதிச்சுட்டு இருக்கையில முட்டை ஊற்றினோம்னா கரைஞ்சிரும். இந்த மாதிரி மெதுவாக ஊற்றணும். கொஞ்சம் தள்ளி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டே இருக்குங்க, கை வலிக்குது. அவ்வளோதான், எல்லா முட்டையும் வச்சு ஊட்டியாச்சு. இப்படியே இருக்கட்டும். அடுப்பை ஆன் பண்ண வேணாம்.
5 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். மூடி வச்சுக்கலாம். சிம்மிலே வச்சுக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணி சிம்மிலே ஆன் பண்ணி சிம்மில் வச்சுக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணி சிம்மிலே வச்சுக்கலாம். இப்படியே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இது மாதிரி பட்டையாக இருக்கிற கரண்டி ஒன்று எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ லைட்டாக எடுத்து பார்க்கலாம். இந்த மாதிரி லேசாக அப்படி எடுத்து விடணும். இந்த மாதிரி லேசாக எடுத்து விடணும். மகிழாட்ட ஃபோன் பண்ணாங்க. இருக்கட்டும். அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு. முட்டை இன்னும் கொஞ்சம் வேகணும். நான் முழுசாக வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வேகணும், ஆனால் முழுசாக வந்துச்சு. அடுப்பு நல்லா வேகமாக வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மேலே மல்லி இலை தூவி இறக்கிக்கலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வச்சுக்கலாம். சாப்பிட்டு பார்க்கலாம். குனிஞ்சு சாப்பிடு. சாப்பிட்டு பார்க்கலாம். குழம்போட பெனஞ்சு சாப்பிடு பாப்பா. ஃபேன் போடு, சூடாக இருக்கும் போல. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. இதே மாதிரிலாம் டைப் பண்ணிக்கோங்க. நீங்களும். பாய் சில்ட்ரன்ஸா? ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.